எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டணும்னா மாடு வேறு நிற்கிது கைஸ், அதான் தெரியும் பாருங்கள், அது வேறு வண்டியை மறைச்சிட்டு நிற்கிது. டோட்டலாக இந்த ரெஸ்டரேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட் போயிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ளூ, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நம்ம 59,788 இவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. இது வந்து ஜீரோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்போன்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh செலவு பண்ணியிருப்போமா அந்த வண்டிக்கு. பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், கீழே பார்த்தீங்களா என்ன வண்டி ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோவில் வந்து வண்டி தான் கைஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதோட கண்டினியூட்டி வீடியோ நம்மள்கிட்ட கிடையாது, வேறு கிளிப்பிங்ஸு. ஸோ வண்டி வெளியே எங்கேயும் எடுக்க முடியாது. நான் வீட்டுக்கிட்ட வச்சு இன்னொரு வீடியோ போட்டுடலான்ற ஐடியா பண்ணிட்டேன். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் இருக்குது. ரேஸ் தொடச்சிட்டு அண்ட் உள்ளே போயிட்டு என்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கு. நம்ம ஃபைனலாக பார்த்தப்ப ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டர்ட்டியாகவும் அழுக்காகவும் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்றதெல்லாம் அப்படியே வியூவில் காட்டுறேன். வண்டிக்குள்ளே உட்காந்து மற்ற விஷயத்தை பேச ஆரம்பிப்போம், என்னென்னலாம் மாற்றிருக்கோன்ட்டு. கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து இப்போ நான் துடைக்காத இடம் அழுக்காக இருக்குது. இந்த பக்கம் நான் தொடச்சிருக்கேன். இந்த பெயிண்டோடைய குவாலிட்டி லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. க்ளீனாக நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மெட்டாலிக் சைன் நம்மளே தெரியும். அண்ட் வாங்க வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்டீரியரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து ஆட் பண்ணி விட்றேன். ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, ஜென்னோடைய ரெஸ்டரேஷன் வீடியோவில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஜென்னுக்குள்ளே தான் இருக்கேன். ஆக்சுவலாக வண்டிக்குள்ளே உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு போய் வெளியே பெருசாக சினிமேட்டிக் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு சான்சஸும் சுத்தமாக கிடைக்கல. வீட்டு வாசலில் தான் நிற்கிது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், சேவத்தை ஒட்டி தாங்க நிற்கிது. ஸோ அந்த பக்கம் என்னால் கவர் பண்ண முடியல. கவரையும் கழட்டி ஓரம் மாஸ்ட் தான் இது பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்கிற வியூ பார்க்கலாம், பின்னாடி வியூ பார்க்கலாம், டாப் வியூ பார்க்கலாம், அண்ட் தென் ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். வண்டி பார்க்குறப்ப ஓரளவு டீசெண்டாக வெளியே வந்து பார்த்தாங்கன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ்னஸாக வெளியே வந்து ஓரளவு ரெடின்றது ஆயிடுச்சு. பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக என்னென்னலாம் பெயிண்ட் ஒர்க்கில் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. அண்ட் தென் டோட்டலாக இந்த ரெஸ்டரேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்ற ஐடியா நிறையா பேத்துக்கு வரும். ஐடியா கிடையாது, டவுட் நிறையா பேத்துக்கு வரும். அந்த டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். இவ்வளோ இருந்தால் இந்த வண்டி வந்து நம்ம இவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்ற டவுட் வரும். அதுக்கு முன்னாடி இன்டீரியரில் என்னென்னலாம் வேலை எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம். அந்த எக்ஸ்டீரியருக்கு, ஏன்னா எக்ஸ்டீரியர் நல்லா வச்சுக்கிட்டு இன்டீரியரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் விட்டுட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதையும் நான் காட்டுறேன். இன்டீரியரில் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம், அந்த எக்ஸ்டீரியரில், இன்ஜினில், சஸ்பென்ஷனில், கீழே சேஸில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம படிப்படியாக பண்ணோம். அண்ட் தென் இந்த ரெஸ்டரேஷனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் போய்கிட்டு இருக்கோம். சீரியஸாக 6-7 மாதம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எந்த வீடியோவுமே வந்திருக்காது. சும்மா இதில் வந்து கார்பரேட்டர்லாம் நான் கலட்டினேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கார்பரேட்டர் கலட்டி, அதாவது ஒரு ஐடியாவே இல்லாமல் கலட்டி, அந்த நான் அதை க்ளீன் பண்ணி மாட்டி அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுவுமே நான் லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன்றதான் நினைக்கிறேன். நீங்கள் போய் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு 7 minutes வீடியோவாக தான் இருக்கும். அதில் மேலே கார்லிங் கொடுக்குறேன். வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து இந்த ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வண்டியோட பியூட்டிஃபுல்லான வியூவுமே. அண்ட் இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பேன். இந்த இடத்துல இந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் லாஸ்ட் டைமாக நிறைய ஃபோட்டோ சினிமேட்டிக்லாம் எடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா வண்டி ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகலை. இன்டீரியர் இப்போ இருக்கிறதுக்கும் முன்னாடி நான் ஒரு தடவை ட்ரைவ் பண்ணேன். அப்போ இருந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஏன்னா அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பெயிண்ட் ஒர்க் தான் முடிஞ்சிருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்ட்ரா அந்த கிரில்லு, அந்த மாருதி சுசுகி லோகோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்குறப்ப வண்டி பார்க்கவே பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி பெயிண்ட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்ல முடியாதுல்ல, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல. வண்டி டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் இருந்துச்சா, அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குறையும் இருக்குது. அந்த குறையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லிட போகிறேன். ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இப்படிலாம் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா நாங்கள் பண்ண தப்பை நீங்களும் திருப்பி பண்ணிடக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கேஸ். அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஸ்வீட்டாக பார்த்து என் பண்ணிடுவோம். கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா டிரைவரோட வியூ. அண்ட் இந்த கேபினில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துருவோம் கேஸ். ஃபஸ்ட்டு மேலே ரூஃப் லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ளூ. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நம்ம போட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியை வந்து பார்க்கவே கிடையாது. எங்கள் மாமா எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வண்டியை பார்க்குறேன். அண்ட் தென் ரூஃப் பார்த்தீங்களா, வண்டி கலருக்கு ஏற்றாப்பே ப்ளூலேயே போட்டாங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்குள்ளே ஏறணுன்னே ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸை வந்து இது வந்து சூப்பராகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் தென் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து ஒன்றும் பெருசாலாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரானது தான். அதாவது என்ன சொல்லலாம், எல்லாமே இருக்குது. ப்ளூடூத் இருக்குது, அண்ட் திங் எல்லாமே இருக்குது. நிறைய பேத்துக்கு தெரியும் எதுக்குடா அவ்வளோதுவே டச் அப்படி இப்படின்னு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே ஒன்று வச்சிருக்காரு. எனக்கு தெரியல, ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. காலையில் வெளியே போய் வீடியோ எடுப்போன்னு கேட்டேன், முடியலன்ட்டாங்க. ஸோ அதனால நான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிறேன். அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேஜர்ஸாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸில் ஓடுற வண்டி. அதுவும் நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்டரேஷன்லேயே நம்ம பெட்ரோல் ஹவுஸ் வாங்குற டியூப் அப்படி இப்படி அலைஞ்சிருப்போம். அண்ட் க்ளோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன் இருக்குது. அந்த கன் இது எனக்கு தெரிஞ்ச வேக்யூம்னு நினைக்கிறேன் உள்ள. ஏன்னா வண்டி வந்து சரி பண்ணியாச்சுல, ஸோ அதை இருக்கிற அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் போட்டாரு. ஃபைனலி ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இதுவும் மேக்ஸிமம் ப்ளூவில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ப்ளூவில் எப்படி போடுறது. அண்ட் மற்றபடி எதுவும் மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் தென் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டுவல் டோனில் தான் எரியும்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் ஃபைனலாக உள்ள பார்த்தீங்கன்னா ஏறணுன்னே ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஆம்பியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஓகே. ஏன்னா வெளியே இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு உள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட காஸ்ட் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு உள்ளே பார்த்தது மட்டுமே அரௌண்ட் ஒரு 20K பட்ஜெட் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குது. இன்கேஸ் இந்த லைட் மாட்டுறதுக்காக இருக்கட்டும், அண்ட் தென் இந்த ரூஃபாக இருக்கட்டும். இந்த ரூஃப்லலாம் ஒரு பிரச்சனை வருது. நாங்கள் இந்த ரூஃப் வந்து மாட்டி முடிச்சிட்டாங்களா ஃபஸ்ட்டு. மாட்டி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து கலண்டு விழுந்துருச்சு. திருப்பி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம டேஷ்போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ டேஷ்போர்டெலாம் மாற்றுறப்ப திருப்பி ஒயரிங் இருக்குது. நான் ஒயரிங்லாம் சேர்த்து எல்லாம் உள்ள இன்டீரியரை இந்த நிலைமைக்கு கீழே போட்ட அண்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஒரு 20K பட்ஜெட் இதுலேயே வந்து சாலிடாக செலவாகும் கைஸ். சாலிடாக செலவாயிருக்கும். ஏன்னா பழைய வண்டிக்கு தாராளமாக நம்ம செலவு பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் எஃப்சி எல்லாமே ரெனியூவில் இருந்துச்சுன்னா. கைஸ் வண்டிக்கு ரெஸ்டரேஷன் பண்ண ஓவராலாக எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த காசு செலவு பண்ணுறது ஒருத்தன் இருக்கும். பட் செலவு பண்ணிட்டு ஓட்டாமல் வச்சுட்டோம்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுன்றதும் நம்ம வந்து நினைப்போம் கைஸ். எவ்வளோ செலவு பண்ணியிருப்போன்றது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh செலவு பண்ணியிருப்போமா அந்த வண்டிக்கு. 1 lakh ஷாக் ஆகாதீங்க, சாலிடாக ஆயிருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட். சீரியஸாக ஆயிருக்கும். ஏன் ஆயிருக்காது, எவ்வளோ வேலை பார்த்துச்சு. போன ரெஸ்டரேஷன் வீடியோ பாருங்க, வண்டி பாட்டாக கிடந்துச்சு. இப்போ வண்டி நிற்கிற அவுட் ஸ்டாண்டிங்கை பாருங்கள், இன்ஜினை பாருங்கள். இன்ஜினுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வண்டி இப்போ எப்படி நல்லா வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சேர்த்தோம்னா ஒரு இன்ச் பை இன்ச்சாக சேர்த்தோம்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு நம்ம செலவு பண்ணியிருப்போம். செலவு பண்ண அந்த ப்ரைஸுக்கு கார் வந்து டில் நவ் ஒர்த்து தான். ஏன்னா பழைய இருந்த ஸ்டாண்ட் பைக்கும் இப்போ இருக்க ஸ்டாண்ட் பைக்கும் மாறிடுச்சு. 4-5 பேர் ரோட்டில் போகும்போது ஆம்பியன்ஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் விட நமக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணால் வண்டி சாட்டிஸ்ஃபைடாக ஓடுதுப்பா. அதான் எனாஃப். அந்த எனாஃப் வந்து அது ஃபுல்ஃபில் வந்து கண்டிப்பாக இந்த கார் வந்து கொடுக்கும் விரும்பி பண்ணுறனால. ஸோ வேறு எதுவுமே இந்த இதில் கிடையாது. அது போக இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியுதா கிலோமீட்டரு? எடுத்துறேன். 49,788 இவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. இது வந்து 0லேருந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50K கிலோமீட்டர்ஸ் வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக ஓடி இருக்குது. 50Kனால 50,000 ஒன்று தானே ஓடி இருக்கு. அண்ட் இந்த வண்டியில் இன்னும் ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா வண்டியில் வந்து ஏசி வேலை பார்க்காது. அதுக்கு அடுத்த கட்ட டாஸ்க் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்சு நெருங்கி இருக்கும். பட் ஆனால் அவளை அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நெருங்கி வந்திருக்கும். 1 lakh நான் சொன்னதுக்கு நெருங்கி வந்திருக்கும். இந்த இன்கேஸ் இந்த வேலை இருக்குதுல்ல, ஏசி ஒர்க் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து வண்டி இருந்தால் மட்டும்தானே ஒரு ப்ராப்பரான வெஹிக்கிள் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் ஆகும். நான் வந்து இன்ஜின் கேபினை திறந்து அது எவ்வளோ டீசெண்டாக இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா நம்ம இப்போ வேலை பார்த்தப்பையும் சரி, இப்போ கடைசியாக பார்க்குறப்பையும் சரி, இன்ஜின் மேன் திறந்து எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடுவோம். அண்ட் வெளியே போயிட்டு அப்படியே எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் ஒரு தடவை காட்டுறேன் கைஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு நேரம் எக்ஸ்டீரியரே காட்டாமல் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஏன்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்.
எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டணும்னா மாடு வேறு நிற்கிது கைஸ். அதான் தெரியும் பாருங்கள், அது வேறு வண்டியை மறைச்சிட்டு நிற்கிது இருக்கிற துயரத்தில். அண்ட் இதான் கைஸ் கேபின். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் தான் இருக்கும் அந்த நாள் ஆனதுக்கப்புறம். டீசெண்டாக தான் இருக்குது, எங்கேயுமே நிற்கிறது இல்லை. அதுவே ஸ்டாயிலோட அப்புறம் அந்த உள்ளேயும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அந்த பெயிண்ட் வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு கேபின் ஒர்க் பண்ணுறோம். அதாவது இந்த ஃப்ரேம்லலாம் இந்த கலரும் நல்லா தானே இருக்குது. எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 8 and 6 பண்ணியாச்சு கைஸ். அண்ட் வாங்க, இந்த மாடு போயிடுச்சுன்னா நான் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டுறேன். எங்கே போகும், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மாடு போயிடுச்சு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம். இப்போ காட்டுறேன் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸை. கைஸ் எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் கிளியராக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இடம் இந்த மாதிரி மேடாக தெரியுதா, இதுதான் கைஸ் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது இங்கே நான் கை வைக்கிற இடம்லாம் ஒரு மாதிரி பம்பம் பார்த்துருக்கா. அதே இதெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், தெரியுதா கைஸ்? இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சிலிண்டர் சோல்டர் லைட்ஸ். நீங்களே இதை நல்லா செக் பண்ணி உங்கள் டியூல் தான் அடிக்க போகிறீங்களா அந்த இதெல்லாம் பாருங்கள், இன்னும் தெரியுதா இதெல்லாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாடு வேறு குறுக்க வந்துருச்சு. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீடியோன்றது எடுத்து முடிச்சிட்டேன். மேலே டாப்பில் இருந்த அந்த ஒரு கன்சோலையுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். அது மோஸ்ட்லி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அது தெரியாது. ஏன்னா எழுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. 1 மாதம் ஓடினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வேலையை காமிச்சிருக்கு. இன்கேஸ் இந்த பாடி கலர் தான் மேலே அடிக்க சொல்லிச்சு. இந்த கலரே பார்த்தீங்கன்னா மேலே அடிச்சிருந்தோம்னா பிரச்சனை வந்திருக்காது. நம்ம டியூல் டோனுன்ற யூஸ் பண்ணனால ஏதோ அந்த ஒரு இஷ்யூ நான் காட்டினேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது கேன்சல் வரக்கூடாதுன்னா மேக்ஸிமம் சிங்கிள் டோனே அடிக்க பாருங்கள். இல்லாட்டினா ஆசையாக இருந்துச்சுன்னா மேலே ரேப் கூட பண்ணிடலாம். ஏன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்றதை நான் வந்து என்னன்றதை பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ வந்து